நம்பிக்கையை யார் வித்துறாங்கன்னு பாப்போம். இந்த வாய் வசனம் பேசுறதெல்லாம் தயாநிதி மாறன் நிறுத்த சொல்லுங்க. தேவையில்லாம அளவுக்கு அதிகமா பேசினா தயாநிதி மாறன் அவர்களே வேற மாதிரி எனக்கு வந்துடும். தப்பா அரசியல் பண்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிறோம். பேசாம எதுவுமே தீர்த்து இந்த குரு சம்பா போயிருச்சு. சம்பால ஒண்ணும் பண்ண முடியாது. குருவைக்காவது காப்பாற்றணும். அதனால நீங்க அந்த பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மாநிலம். பேச்சுவார்த்தைக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் பேசுவது என்பது நல்ல முயற்சி. நம்பிக்கையை யார் வித்துறாங்கன்னு பாப்போம். இந்த வாய் வசனம் பேசுறதெல்லாம் தயாநிதி மாறன் நிறுத்த சொல்லுங்க. சரியா? நம்பிக்கையை யார் வித்தா என்ன பண்ண போறீங்கிறத இப்ப 14 அடுத்த வாரம் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே பார்ப்போம். மக்கள் இதற்காகத்தான் உங்களை உட்கார வச்சிருக்க இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. தேவையில்லாம அளவுக்கு அதிகமா பேசினா தயாநிதி மாறன் அவர்களே வேற மாதிரி எனக்கு வந்துடும். அக்கறை இல்லாமலா வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. டீலிமிட்டேஷன் எவ்வளவு பெரிய பிரச்சனை. காவிரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்த நேரம் மழை பெஞ்சிருச்சு, தண்ணி திறந்து விட்டாங்க. நீங்க அதை பத்தி பேச மாட்டீங்க. தமிழ்நாடு தண்ணி வந்துருச்சா இல்லையா? அவர் வந்து இங்க வந்து கால் பதிக்கும் போது தண்ணி விட்டாங்களா இல்லையா? ஏன் சார் நீங்க சொல்றதை கேளுங்க. மழை இது வந்து தண்ணி அவர் திருப்பி வருவாரு, மழை பெய்யும். திருப்பி தமிழ்நாடு நான் சொல்றதை கேட்டுக்க. திருப்பி தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி திருப்பி சொல்லிடுறேன். அடுத்த தடவை சொல்லிருங்க. அது நான் எனக்கு தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டி கே சிவகுமார் வந்து பத்திரிகையில சொன்னதை பார்த்தேன். சரியா? இங்க வந்து இந்த சிஎம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த மட்டும் பேசணும்னு நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்த மட்டும் பேசுவதில் எந்த தவறு இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுத்த விஷயங்கிறது நல்லது. அவரை பொறுத்த மட்டும் திறந்த மனதோட பேசுவது என்பது தப்பா அரசியல் பண்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு புரிஞ்சுக்கிறோம். பேசாம எதுவுமே தீர்க்க முடியாது. பேசாம தீர்க்க முடியாது. நீதித்துறையில நம்மளுக்கு நியாயம் இருக்கு. நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நியாயம் நம்மளுக்கு வந்தே ஆகும். கடவுள் நம்ம பக்கத்துல இருக்கிறதுனால கடவுள் நம்புறவங்களா இருந்தா, நம்பாதவங்களா இருந்தா நம்மளுடைய முயற்சின்னு சொல்லிக்கிறோங்க. நம்மளுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைச்சே ஆகும். மழை பெஞ்சிருச்சு, மழை தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த குரு சம்பா போயிருச்சு. சம்பால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப குருவைக்காவது காப்பாற்றணும், குடிநீராவது காப்பாற்றணும். இதுதான் விவசாயிகளோட நிலை. நம்மை பொறுத்த மட்டும் நல்லது நடக்கணும். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்னா இருக்கணும். அரசியல் பண்ணாம இருக்கணும். காவிரி வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதனுடைய விளைவு பல காலங்களா என்ன நடந்துருச்சு? பேச மாட்டோம், போக மாட்டோம், வர மாட்டோம், இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். ஆனா தமிழக அரசியல்வாதிகள் இங்க இருந்து பெங்களூர்ல போய் என்ன பண்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியாது. கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பழைய கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சுன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் கர்நாடகால மாட்டிக்கிறது. அதனால நீங்க அந்த பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாடும் கர்நாடகாவும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள். எப்படி தேவராஜர் காலத்திலையும் இவர்கள் காலத்திலையும் எப்படி வந்து பேசி தீர்க்கக்கூடிய நிலையில இருந்துச்சோ அந்த நிலையை உருவாக்கணும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைக்கிறதே என்னை பொறுத்தவரைக்கும் பாராட்டுக்குரியது. நான் அவர் பேசணும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் அவர் பேசுவதில் எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறோம். அவர் டி கே சிவகுமார் அவர்கள் இப்போதைக்கு பேச வேணாம்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். டி கே சிவகுமாருடைய கமெண்ட் நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா இந்த 3ஆம் தேதி என்னமோ ஏதோ இருக்க சூழ்நிலையில என்னால பேச முடியாதுன்னு சொன்னாரு. பேச்சுவார்த்தைக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் பேசுவது என்பது நல்ல முயற்சி. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருப்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்த நிலையை போல நல்ல நிலை இது.